வழி முழுதும் வனப்பு என களைப்பு. திக்குமுக்காடிய திருச்சி கடலா கடல் அலையா என்று சந்தேகம் எழும்புகின்ற அளவுக்கு மனித தலைகளே இருந்தது பாரதிய ஜனதா கூட்டத்தில். அது மட்டும் கிடையாது, அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது சந்தேகமா அல்லது நிஜமானது தானா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. பாஜக தமிழகத்தை தன் பக்கம் திருப்பி விட்டதோ? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக சொல்லுது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, நாங்க நல்லாட்சி தருகின்றோம், அது மட்டும் இல்ல பல நல்ல திட்டங்களை தந்திருக்கின்றோம், மகளிரிலிருந்து குழந்தைகள் இருந்து கல்வி பயில்கின்றவங்க வரைக்கும் பணம் கொடுப்பதனால மொத்த பேரும் திமுக பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பார்த்தா கூட்டம் அலைமோதுது. அது கூட இல்லைங்க பெரிய விஷயம். ஆனா அண்ணாமலையை வரவேற்றார்கள் பாருங்க, புழுதி பறக்க. அந்த காட்சிகளை பின்னாடி தரேன். அது மட்டும் இல்ல, எச் ராஜா ஒரு பேசியிருக்காரு பாருங்க, அந்த வீடியோ காணொலியும் நான் தரப்போறேன். அண்ணாமலை பேசின விஷயத்தையும் சொல்ல போறேன். அதுல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில வெளிப்படையாக இந்த பேச்சு யாருமே பேசல. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க. உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன அப்படின்றதையும் சேர்த்தே நம்ம பேச போறோம். இப்போ கூட்டத்தை பற்றி பார்க்கலாமே. ஏன்னா இவ்வளோ கூட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. பல கூட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அலைமோதிய கூட்டம் வந்துச்சு, நான் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருச்சியில் சமக்கல்வி திட்டம் தொடர்பாக, மும்மொழி தொடர்பாக ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாங்க. இந்த கூட்டத்துக்கு மக்கள் வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருந்தது. ஏன் சந்தேகப்பட்ட? பாஜக தான் தமிழகத்தில் வளர்ந்து போச்சு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேற்று ஐபிஎல் மேட்ச்சு, எல்லாரும் டிவிக்கு முன்பாக உக்காந்துக்கிட்டு அந்த கிரிக்கெட்டை தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் யாரா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. ஆனால் பார்த்தா இது பொதுக்கூட்டமா மாநாடா என்று தெரியாத அளவுக்கு திருச்சியை திக்குமுக்காடி போய்விட்டது என்பதுதான் உண்மை. நல்ல காலம். பல தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தை காட்டவே இல்லை. பாஜகவினர் ட்ரோன் காட்சியெல்லாம் எடுத்து, ஏப்பா திருச்சியில் பார்த்தியா எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் அண்ணாமலைக்கு வந்ததா எனக்கு தெரியாது, பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து வந்ததா எனக்கு தெரியாது. மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஒரு எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறாங்களா என்பது பற்றி எனக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாது, திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வருகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பொதுக்கூட்டம் எதற்கு? மும்மொழிக்கு ஆதரவான பொதுக்கூட்டம், இந்தி வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு எதிரான கூட்டம். இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா மும்மொழிக்கு ஆதரவாக வந்திருக்கின்றார்களா, இல்லை நாங்கள் ஹிந்தி படிக்கணும், நிச்சயமாக அண்ணாமலை சொல்வது உண்மைதான் அப்படின்னு அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்த வந்திருக்கின்றார்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இந்த மக்கள் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அதனால தான் பாஜகவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. இந்த கூட்டம் நிச்சயமாக பாஜகவுக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு நம்முடைய நயனா நாகேந்திர அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டே அண்ணாமலை அவர்களை புழுதி பறக்க வரவேற்ற காட்சிகளையும் பாருங்களேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்துருக்கேன். நீ எல்லாம் வேன் கொடுத்தோன்னு எல்லாம் வர்றீங்க, காசு இல்லை பணம் இல்லை வர்றீங்க, ஆர்ப்பாட்டமா இருக்கிறீங்க. மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வண்டியில இறங்க முடியல. ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும். ஆனா தயவுசெய்து கைத்தட்டாங்க. பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒவ்வொரு எண்ணத்தோடு போனோம்னா, உங்களுடைய பூத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கூட்டத்துக்கு வர்றீங்க, கை தட்டுறீங்க, ஆரவாரம் பண்றீங்க, என்ன பிரயோஜனம்? உங்க பூத்தை சரி பண்ணிருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மனசாட்சி தொட்டு எக்கச்சக்கமான பேர் வர்றீங்க, ஆனா நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? அதை தாண்டியும் உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பூத்துக்கு கூட்டின்னு போய் ஓட்டு போட வைக்கணும், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றார். ஏன்னா எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் அண்ணாமலைக்கு வருது. அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு அருகாமையில் தான் காரில் வந்து இறங்குறார்.
பொதுக்கூட்டம் தொடங்குகின்ற இடத்திலே அண்ணாமலை அவர்கள் இறங்கியிருந்தார்னு வச்சுங்களேன், மேடைக்கு வந்து சேர 4 மணி நேரம் ஆகும். அதனால் காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் மேடை அருகில் வந்து நிற்கிறாரு. அப்படி இருந்தாலும் தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு இடத்துல பார்த்தவங்க மீண்டும் மீண்டும் அண்ணாமலையை பார்க்கணுன்றதுக்காக அடுத்தடுத்து ஓடி வந்து குவிகின்றார்கள். நானா நீயா என்று போட்டி போடுகின்றார்கள். ஆனால் அங்கே காவல்துறை இருக்கா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதியை மறுத்து விட்டது. நீதிமன்றம் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போட்டு புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் மும்மொழி தொடர்பாகவும் மக்களுக்கு உண்மை நிலையை விளக்குவதற்கு கூட நீதிமன்றத்தில் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி பெற வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை பேசுவதற்கு கூட திமுக அரசாங்கமானது அனுமதி வழங்க மறுக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்களோ என்ற ஒரு எண்ணம் தான், மக்களை குழப்பிடுவாங்களோ என்ற ஒரு எண்ணம் தான். நாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஒட்டுமொத்தமாக ஊடகத்தை விலைக்கு பேசி வாங்கி வைத்து கொண்டு திமுக சின்ன ஒரு நல்லது பண்ணால் கூட ஆஹா ஓஹோ என்று அதை பெரிதுபடுத்தி பேசி தமிழகத்தை இப்படியே அமைதியாக வச்சிருக்கணும்னா திமுக ஆட்சி தான் வேணும். இப்போ இருக்கின்ற வளர்ச்சியானது தொடர வேண்டுமென்றால் திமுக ஆட்சி தான் வேணும். திமுக ஆட்சியில் தான் தேனும் பாலாரும் ஓடுது, அதனால் திமுக ஆட்சி தான் வேண்டும் அப்படின்னு ஊடகத்தை பேச வச்சு 1000 ரூபாயை கொடுத்து குடிக்கிறதுக்கு மதுவும் கொடுத்து மயக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் இவனுங்க பொதுக்கூட்டம் போட்டு அதை கழிச்சு போட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திமுக நினைக்கதே என்ன தெரியல. சாதாரணமாக கல்வி கொள்கையை போய் விளக்கணும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. முதல்ல எச் ராஜாவுடைய ராக்கு திமுகவே ஷாக்கு. ஏன்னா அவரே சொல்கிறார், ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுங்க, ஏன்னா அதை போய் நம்ம சொல்ல திமுககாரங்க கோவப்படுவாங்க. ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது 13 மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்தரையும் ஆளை தூக்கி சிறையில் அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா? அந்த அளவு அகம்பாவமா உங்களுக்கு, ஆணவமா? இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா, என்ன பீட பாபு என்ன ஏழரங்கிறான், நான் சனிதான். அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. நம்ம எச் ராஜா அவர்கள் சபதமே ஏற்றுவிட்டார். சேகர் பாபையும் ஊழல் அமைச்சர்களையும் உள்ள தூக்கி போடாமல் விட போகிறது கிடையாது, 13 மாதம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தமிழகத்தில் 3 மொழிக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் அவங்க பள்ளிக்கூடத்தில் கல்வியை 3வது மொழியாக இந்தியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக காசு பார்க்கின்ற வியாபாரமாக கல்வியை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்காத அளவுக்கு செய்திருக்கக்கூடிய திமுகவினரை பார்த்த பிறகு, திமுகவுடைய ஆட்சிகளை பார்த்த பிறகு இந்த ஊழல்வாதிகளை விட்டு வச்சோம்னா எப்படி கல்வியில் இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கின்றார்களோ, பிறகு எல்லாவற்றிலும் இரட்டை நிலைப்பாடு கொண்டு ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சு தீர்த்துருவாங்க. அதனால் செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் உள்ள தூக்கி தான் போடுவேன், நான் 7.5 தான் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சவால் விட்டார். அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க, திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூலுங்க ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் அண்ணனது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி அண்ணனது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லிங்க கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான். நான் என்ன திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்கெல்லாம் போவே இல்லைங்க, அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான். சரி, அதற்கு பிறகு இந்த 3வது மொழியை தீர்மானிப்பது யார் தெரியுமா? எல்லாம் மொல்ல மாறிகளாம், கூட்டு களவாணிகளாம். திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதே மாதிரி திமுக இருக்கிறவங்க எத்தனை பேர் கும்மிடி பூண்டியை தாண்டி வெளியே போயிருக்கிறான்.
குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு 3 மொழி வேண்டாம் என்று சொன்னால் எப்படி அப்படின்னு அண்ணாமலை கேட்குறார். அது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் திமுகவினரும் வட இந்தியர்களையும் சரி இந்தி பேசுகிறவர்களும் சரி தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஆனால் எங்கேயாவது தமிழர்களை வட இந்தியாவில் இருக்கிறவன் தரக்குறைவாக பேசியிருக்கானா? யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? காணொலி வந்திருக்கிறதா? ஏன்னா வட இந்தியர்களுக்கு எதிராக தான் இங்கே ஊடகம் இருக்குது, பாஜகவுக்கு எதிராக தான் ஊடகமே இருக்கிறது. அங்கே தமிழர்களுக்கு எதிராக எவனா பேசியிருந்தான்னா இந்நேரம் அந்த வீடியோ வைரலாக இருக்குமா இல்லையா? அதனால் நிச்சயமாக நம்மளை பற்றி தரைக்குறைவாக அவங்க பேசுவது கிடையாது, அவதூறு பரப்புவது கிடையாது. ஆனால் திமுககாரன் மட்டும் அவதூறு பரப்புகின்றான். இதுதான் அவனுடைய நாகரிகம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சீமானுடைய ஒரு ஃபேமஸான வாசகத்தை பேசுகிறாரு. அது என்னன்னு கேட்டுவாங்களேன். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீ ரோட்டில் அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் எல்லாம் லாரி அடித்து செத்தே போயிடும். ஏன் இந்த வாசகம் சீமானுடைய வாசகம் என்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை தான் சீமான் இந்த மாதிரி விமர்சித்திருந்தார். ஒன்று தமிழ் தேசியத்தின் பக்கம் நில்லு, இல்லையா திராவிடத்தின் பக்கம் நில்லு. ஆனால் தமிழ் தேசியமும் பேசிக்கிட்டு திராவிடமும் பேசிக்கிட்டு நீ அரசியல் களத்துக்கு வராத. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு அல்லது இந்த பக்கம் நில்லு, நடு ரோட்டில் நின்னா லாரி அடிச்சு தான் செத்து போடுவே அப்படின்னு விஜய் அவர்களை தான் விமர்சித்தார். இப்போ அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. இங்கே அண்ணா, பெரியார் மற்றும் தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கழகம் வேண்டும். ஏன்னா நீதி கட்சியானது காலாவதியாகி போச்சு. அப்போ புதிய கட்சி வேண்டும் என்பதற்காக பெரியார், அண்ணா மற்றும் தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு என்ன கட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கின்ற போது தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி இல்லைனா தமிழர் கட்சி அப்படின்னு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் வேண்டாமப்பா திராவிட கழகம் என்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர் கழகம் என்பதையெல்லாம் மாற்றிவிட்டு திராவிட கழகம் என்று சொல்கிறாங்களாம். அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, தங்களை பெருமையாக பேசிக்கொள்ளுகின்ற போது திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திராவிடர்களாக கொண்டாடுகின்றார்களே, நம்ம பெருமைப்பட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்ற தருணத்தில் தான் ஏயா 3வது மொழி ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது தமிழ் எங்கள் உயிர், நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறாங்களாம். அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, ஒன்று நீ தமிழனாயிரு, இல்லையா திராவிடனாயிரு. நீ 2ஆம் கட்டானா நடு ரோட்டில் நின்னேன்னா லாரி அடித்து தான் சாவுவே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் புட்டு நேற்று வச்சார். அதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லவே தேவையில்லை. மொழியை வளர்த்தார்களா, கனிமொழியை வளர்த்தார்களா அப்படின்னு, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்களா இல்லை அவங்க மக்களை வாழ வைத்தார்களா கலைஞர்? அகநானூறு தெரியுமா, புறநானூறு தெரியுமா? நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திமுகவினரை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் திமுகவினருக்கு அகநானூறும் தெரியாது, புறநானூறும் தெரியாது, வேற என்ன தெரியும், 200 ரூபா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஒரு ட்வீட் போகிறதா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளை எதிர்த்து யூடியூப்பில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, திமுக ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள திட்ட சொல்லுது. ஸோ கூலிக்கு ஆள் வச்சுருக்குது. அப்படி கூலியாக 200 ரூபா தான் தராங்க. அதனால் அவங்களுக்கு அகநானூறும் தெரியாது, புறநானூறும் தெரியாது என்று ராக். இது வரைக்கும் பாஜகவில் பேசாத பல வார்த்தைகளை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது உண்மையாகவே அது ஒரு மாற்றம் பிஜேபியில் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பாஜகக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கிறது. வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் என்னை தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு புகழா, அவர் தலைவராக இருக்கின்றார், இன்னும் ஒரு 2 வருஷம் தானே, அதுக்கு பிறகு நான் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி நான் ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஸோ அண்ணாமலைக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு தமிழிசை அவர்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கின்ற போது பாஜகவில் எங்கேயுமே எந்த இடத்திலும் அதிகார போட்டியும் இல்லை, 2வது சீனியர் ஜூனியர் என்ற போட்டியும் கிடையாது, இல்லை அடுத்தது முதலமைச்சர் யார், இல்லை கட்சிக்கு தலைமை தாங்கிறது யார் என்ற போட்டி கிடையாது. அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தம்பி தலைமை ஏற்க வா, கருப்ப கவுண்டர் மகனே அண்ணாமலையே வா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக திருச்சியில் அழைப்பு விடுத்து விட்டார்கள். இனி பாஜகக்குள்ள போட்டி கிடையாது, சீனியர் ஜூனியர் என்ற வேறுபாடு கிடையாது. அண்ணாமலையால் தான் பாஜக வளர்ந்துருக்குது, தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் தான் பாஜக அடையாளப்பட்டிருக்குது. அதனால் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருப்பதில் தப்பு இல்லை அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் மும்மொழி கொள்கை என்பது பார்த்திங்கன்னா தமிழக மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது என்று அண்ணாமலை சொன்னார். 10 நாள் கூட ஆகலை, ஆனால் நாம் 26 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம். இன்னும் ஒரு 74 லட்சம் பேர்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும்.
நமக்கு இன்னும் ஏப்ரல் முழுமையாக இருக்குது, மே முழுமையாக இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் கண்டிப்பாக 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டுருவாங்க. இந்த வேகத்திலே கையெழுத்து வாங்கினா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகமானது இந்திக்கு ஆதரவாக திரும்பி விட்டது அப்படின்றத நேற்றைய பொதுக்கூட்டத்தில் இந்த கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் தனியாரிடம் போயிட்டு எப்படி இந்தியை கற்றுக்கிறாங்க அப்படின்னு எச் ராஜா அவர்கள் போட்டு உடைத்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திமுகவுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கும். ஏன்னா மொழியை வைத்து அரசியல் செய்தவங்க இனி வருகின்ற தேர்தலில் இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று 3வது மொழி உங்கள் குழந்தைகளுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார். பணக்காரம் மூட்டு பிள்ளைங்க ஏன் 3 மொழி படிக்கிறாங்க? இந்தி தேவையில்லை என்றால் அவங்க ஏன் படிக்கிறாங்க? அப்போது நல்லது நடக்கும், என் புள்ள முன்னேறுவான். ஆனால் உன் பிள்ளைலாம் போஸ்ட் ஓட்டினோம்னா நீ 3வது மொழி படிக்கக்கூடாது என்று தானே தமிழக பள்ளிகளில் 3வது மொழி தரலை. அவன் பிள்ளையும் 3வது மொழி படிக்கலைன்னா நீங்களும் 3வது மொழி படிக்காமல் விட்டுடலாம். 3வது மொழியினால் பலனில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவங்க படிக்கிறாங்களே ஏன்? அது மட்டும் கிடையாது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன படித்தார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு தான் கல்வித்துறையை பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் சிறப்பாக வேலை செய்யாத பொழுது மற்றது எதையும் கற்கக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? மக்கள் அவங்கள நம்பி ஆட்சி கொடுத்துருக்காங்க, அவங்க ஆட்சி நடத்துவது கிடையாது. திமுக தலைமை குடும்பத்தை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவங்களுக்கு மட்டுமே சேவகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களால சிறந்த கல்வியும் கொடுக்க முடியாது, இரண்டாவது சிறந்த ஆட்சியும் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே என்ன நடக்கலை, கொலை நடக்கலையா, கொள்ளை நடக்கலையா, அது மட்டும் செயின் பறிப்பு இல்லையா, இல்லை பாலியல் வன்புணர்வு இல்லையா, இல்லை கல் குவாரியானது ஒட்டுமொத்தமாக உடைத்து கடத்தப்படவில்லையா, இல்லை டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்கலையா, இல்லை குடிகாரனா மாற்றலையா, இந்த திமுக ஆட்சியில் என்ன நடக்கலை, எதற்கு இந்த ஆட்சி என்று அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக பேசினார். இந்த ஆட்சி அகற்றினால்தான் 3 மொழி இங்கே உள்ளே வரும் என்றால் அடுத்து வருகின்ற தேர்தலில் இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறிவோம் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கின்றார்கள். நேற்று ஐபிஎல் மேட்ச் ஆனது சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் திருச்சி பொதுக்கூட்டத்தில் எல்லா டாப் கிரிக்கெட் பிளேயர்கள் கலந்து கொண்டு மேட்சை விளையாடி வெற்றி பெற்றால் எவ்வளோ ஆரவாரம் இருக்குமோ அதுபோல் பாஜகனுடைய ஒட்டுமொத்த முன்னணி தலைவர்களும் திருச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கலக்கி எடுத்தாங்கப்பா. உண்மையாகவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினது வேறு லெவலில் இருந்தது என்பது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. RS பாரதியிலிருந்து திமுக தலைமை வரைக்கும் வச்சு செஞ்சிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன். நேற்று ஒரு கூட்டம் சிறப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்தது. ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வே தட்டலை. அந்த அளவுக்கு ராம சீனிவாசனில் இருந்து, நயினார் நாகேந்திரிலிருந்து, வானதி சீனிவாசனில் இருந்து, தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து, அண்ணாமலையிலிருந்து, எச் ராஜா வரைக்கும் சும்மா பொலந்து கட்டிட்டாங்கப்பா. உண்மையாக சிறப்பான கூட்டமாக இருந்தது. இணையதளத்தில் அந்த கூட்டம் நடந்ததும் அவங்க பேசின காட்சிகளும் கிடைத்தா முழுமையாக பாருங்கள். பாஜகவிடம் தமிழகம் விழுந்து போய்விட்டது, இனி ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பது உறுதியாயிருக்குது இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு. இது என்னுடைய பார்வை மட்டும்தான். இன்னும் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.